அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல இருக்கிற சம்மை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். ஸோ இன்டகிரல் 1/x into x power 4 minus 1 into dx. ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு புரியுது. அதனால் நம்ம இதை டீன்னு எடுத்து பார்ப்போம். x power 4 minus 1 is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube equal to dt by dx. நமக்கு dxோட வேல்யூ dt by 4x cube கிடைக்கும். இதுக்கு எடுத்து வந்து கொஸ்டினில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது வந்து டீன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை 4x cube. இப்போது இன்டெக்ரல் 1 பை டி, இந்த டிடி இங்கே எழுதிக்கிறேன், டிடி பை டி இன்ட்டு 1 டிவைட் பை 4x cube இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4ன்னு எழுதலாமா? ஸோ 1 பை 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் டிடி பை டி இன்ட்டு எக்ஸ் பவர் 4. இப்போ இந்த இன்டெக்ரலுக்குள்ள டீன்ற ஃபங்க்ஷனும் இருக்குது, எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனும் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதில் இருந்து எக்ஸ் பவர் 4ஓட வேல்யூ என்ன ஆகும் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1. ஸோ அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். dt divided by t into t plus 1. சரிங்களா? இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 1 by t into t plus 1 மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? a divided by t. ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்டர் தனியாக எடுத்துக்கணும், அப்புறம் இங்கே இருக்கிற ஃபேக்டர் தனியாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேக்டருக்கு மேலே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் b. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது a into t plus 1 plus bt equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா டீக்கு நான் 0ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். t ஈக்குவல் டு 0னா 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 ப்ளஸ் 0 ஆகிடும். அப்போ ஏவோட வேல்யூ 1. அடுத்து பியோட வேல்யூ வேணும். அப்போ நான் டீக்கு வந்து -1ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். -1 அப்ளை பண்ணால் 1 இஸ் ஈக்குவல் டு a 0 ஆகிடும். b இன்ட்டு -1 மைனஸ் b. இப்போ பியோட வேல்யூ -1. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணும்போது 1 பை டி இங்கே வந்து -1 பை டி ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே நான் டைரெக்டாக எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டுக்கிற 1 டிவைட் பை டி. நல்லா கவனிங்க, இதை வந்து இப்படி எழுதலாம், இது வந்து இப்படி எழுதலாம். இந்த ஏக்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கலாம். அதை தான் நான் இங்கே எழுதிக்கிறேன். -1 டிவைட் பை டி ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த நியூமரேட்டரில் இருக்க டிடி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ 1 பை 4 1 பை டி இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா லாக் மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் 1 பை டி ப்ளஸ் 1 இன்டகிரேட் பண்ணாலும் லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போ 1 பை 4 லாக் மாடுலஸ் ஆஃப் டி டிவைட் பை டி ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போது டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். டி என்ன எடுத்தோம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 டிவைட் பை டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ எக்ஸு. சரி, எக்ஸ் பவர் 4 கரெக்டா? இங்கே டி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்குதா? ஸோ இதை எடுத்து வந்து அப்ளை பண்ணால் இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.